கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலில் போர்டு சியில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 17/2/2026 டுடே கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 0307 நேற்று 330 அப்படியே வச்சான், இன்றைக்கி அப்படி எடுத்துட்டான். கொஞ்சம் உள்டா பண்ணி நம்ம ட்ரை பண்ணியிருக்கணும். பட் ஆனால் நம்மளுக்கு இதில் ஸ்ட்ராங்காக இருந்த நம்பர் 7 தான். ஓகேங்களா? இதில் நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்த நம்பர் 7. அதாவது நம்ம எடுத்துருந்த 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ஃபஸ்ட் நம்ம மெம்பர்ஷிப்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். அதில் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் 7 தான். ஓகேங்களா? 7 ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அடுத்து நம்ம வீடியோவில் 3 டிஜிட் பாக்ஸ் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. அதாவது என்ன நம்பர்னால் 3 டிஜிட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம், 027 கொடுத்துருக்கோம். பட் ஆனால் 307 ஆகிப்போச்சு. அதே மாதிரி 739 கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இந்த 2 நம்பரும் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இல்லைன்னா ஒரு 3 டிஜிட் வின்னிங்கை தட்டி தூக்கியிருந்துருக்கலாம், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து நம்மளுக்கு வின்னிங் எப்பயுமே அடுத்து நம்ம வீடியோவில் கொடுத்துருக்க ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டோம்னா 7 பாஸு 3 பாஸ். ஓகேங்களா? அதாவது இதில் நமக்கு ஏசி பாஸு, பட் சி போர்டு மட்டும் நம்மளுக்கு ட்ரை ஆகலை. அதுலேயே நம்மளுக்கு 3 டிஜிட் பாக்ஸ் எப்படி கொடுத்துருக்கோம்னா ஒரு நம்பரில் போயிடுச்சு. எப்படி கொடுத்துருக்கோம்னா 738 கொடுத்துருக்கோம். 8க்கு பதில் இல்லை 0 வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு 3 டிஜிட் ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு 3 டிஜிட் வின்னிங் தட்டி தூக்கி வந்துருக்கலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு. இன்றைக்கி விட்டதை நம்ம நாளைக்கு கண்டிப்பாக நம்மளோட பிடிச்சாகணும். அதனால் இன்றைக்கி நம்ம அப்படி ட்ரிக்ஸாக இன்றைக்கி நம்ம ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு அதில் ஹைலைட்டாக என்ன நம்பர் வருதோ அதை நம்ம 4 நம்பர் இன்றைக்கி செலக்ட் பண்ணி இன்றைக்கி புதுவிதமான ஒரு கெஸ்ஸிங்கை இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எதை எப்படி ப்ளே பண்ணுன்றது தெரியும், புரியும். 0307. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம ஏ போர்டை பொறுத்தளவு நமக்கு வந்த நம்பர் என்ன நம்பர் அப்படி வந்துச்சுன்னா 3 முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? 3 வந்தனால இதில் நம்மளுக்கு ஹைலைட் பண்ணிடுவோம். இதில் ஹைலைட் பண்ணி இதில் நம்மளுக்கு 3 டிஜிட் வின்னிங் கண்டிப்பான முறையில் இன்றைக்கி தட்டி நாளைக்கு தூக்குறோம். ஓகேங்களா? வாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஏ போர்டு 3நாலே நம்மளுக்கு ஏ போர்டு 3 வச்சு என்னென்ன நம்பர் ஹைலைட் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துக்குருவோம். ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம 6 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? 6 எதிர்பார்த்துக்கலாம். இதில் 6 எதிர்பார்க்கலாம். அப்புறம் 2 எதிர்பார்க்கலாம். அப்புறம் 8 எதிர்பார்க்கலாம். 6, 2, 8. ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு. ஓகேங்களா? பி போர்டில் 0 வந்தனால நம்ம என்னென்ன நம்பர் எதிர்பார்க்கலான்றதை இப்போ நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? நம்மளுக்கு ஹைலைட்டாக 0 வந்துச்சுன்னா என்ன எதிர்பார்க்கலாம்னா 1 எதிர்பார்க்கலாம், 7 எதிர்பார்க்கலாம், 7க்கு அடுத்தாப்புல பார்த்துக்கிட்டா 9 எதிர்பார்க்கலாம். பி போர்டை பொறுத்தளவு 1 எதிர்பார்க்கலாம், 7 எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா 9 எதிர்பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்து நம்ம செக்ஷன் பார்க்க போகிறது சி போர்டு 7. ஓகேங்களா? 7 வச்சு இப்போ நம்ம சி போர்டு 7 வந்துச்சுன்னா நம்மளுடைய மெயினாக வரக்கூடிய கான்செப்டில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 0 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? 7 வந்துச்சுன்னா நம்ம 0 எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தாப்பில் நம்மளுக்கு ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 3 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? 3 எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு மறுபடியும் நம்ம இதில் எதிர்பார்க்கணும்னா 4 எதிர்பார்க்கலாம், 0 எதிர்பார்க்கலாம், 3 எதிர்பார்க்கலாம், 4 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய கால்குலேஷன் ஆஃப் செக்ஷன். ஓகேங்களா? இதுதான் நம்மளுடைய நாளைக்கு நம்ம ஏ போர்டு அண்டு பி போர்டு அண்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். இதையே நீங்கள்
3 டிஜிட் பாக்ஸாக கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இதை நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹைலைட் நம்பர் இதிலே எடுத்துட்டோம்னா இதிலே நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங். இது வந்து எப்படி யார் யாருக்கெல்லாம் சூட்டபிள் ஆகும்னு பார்த்துக்கிட்டோம்னா, இந்த ஏ போர்டு பி போர்டு சி போர்டு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக அப்ளை பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் தான் அது. ஒரு நல்ல ஒரு ஈஸியாகவே யூஸ் ஆகும். அதனால் நீங்கள் அப்படியே நீங்கள் எடுத்து சும்மா ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த கீ ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா இதே ஃபார்மேட்டில் நம்ம வீடியோ கொடுத்துருவோம். இதிலிருந்து நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸை ஈஸியாக நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறேன். இந்த 3 மொத்தம் 9 நம்பர் தான். போர்டுக்கு 3 நம்பர் ஹைலைட் பண்ணி தான் எடுக்கிறோம் நம்ம. சரிங்களா. இதில் நம்மளுக்கு இந்த 3லேயும் நம்ம ஒரு 4 நம்பர் நம்ம ஹைலைட் பண்ணி எடுக்கிறோம் இல்லையா, அதை நம்ம என்னென்ன நம்பர்ன்றதை பார்த்துருவோம். ஓகேங்களா. இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இதில் நம்ம ஒரு 7 வந்து ஹைலைட் பண்ணிக்குவோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்பர் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 7. ஓகேங்களா. 2. ஓகேங்களா. 7 2 அது எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 4. ஓகேங்களா. அதுக்கடுத்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6 எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. இதுதான் நம்மளுடைய ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 7 2 4 6. ஓகேங்களா. இதில் வந்து இதே தான், இந்த 7 2 4 6 தான் ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா. இந்த ஒரு செக்ஷனையும் பார்த்து கரெக்டாக ப்ளே பண்ணிங்க. இந்த வீடியோவை நம்ம ஷார்ட்டாகவே முடிச்சாச்சு. ஓகேங்களா. இதில் நம்ம எடுத்து ப்ளே பண்ணி பார்ப்போம். இதே வேணால் நீங்கள் ஆல் போர்டுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஏபிசி இதே 7 2 4 6 இதே என்னென்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இதே ஆல் போர்டாக கூட ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு நாள் நம்மளுக்கு இதில் ஒர்க் அவுட் ஆகிருச்சுன்னா நாளையிலேருந்து இதே செக்ஷனை ஃபாலோ பண்ணி ஈஸியாக உங்களுக்கும் நம்ம லென்த்தாக போட தேவையில்லை, உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். இல்லை உங்களுக்கு இந்த ஃபார்மேட் தான் வேணுமா, இல்லை பழைய ஃபார்மேட்டே உங்களுக்கு ஓகேவான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செக்ஷன் வந்து நம்ம இந்த 0307க்கான ஒரு நம்பர் ஹவுஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை இன்றைக்கி நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இந்த செக்ஷன் ஓகேவா இல்லையான்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய கெஸ்ஸிங் ஓரளவுக்கு இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்து கொள்கிறோம். This video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.